திருச்சி தனியார் பள்ளி பாலியல் விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் மகன் கைது செய்யப்பட்டதுடன் தலைமை ஆசிரியரின் பெயர் FIR-இல் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்தார். விசாரணையின் அடிப்படையில் அந்த டாக்டர் அவர் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் இதை தடுக்க முடியாத நிலையில் இருந்ததனால் அவரும் FIR-ல என்கொயரியில் அவர்களுடைய நேமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைமைச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து பிரின்சிபல்ஸ்க்கும் நம்ம மீட்டிங் போட்டு அதை தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் அது மேண்டேட்டரியாக பண்ணணும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் 10 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக 100% நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த ICCயை நிச்சயமாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஃபார்ம் பண்ணலைன்னா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த மீட்டிங்கில் தெளிவாக அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட அவர்கள் புகார் தெரிவித்தால் அதை அவர்கள் காவல்துறையிடம் சொல்ல மறுத்தாலோ அந்த ஆசிரியர் மீது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டிடியூஷன் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அதனால் மாணவிகள் தயங்காமல் எந்த ஒரு புகாராக இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் புகார் அளிக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.